ஃபர்ஸ்ட் விஷயம், டெவலப் ஏ ட்ரேடிங் பிளான். உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பிளானை செதுக்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நீங்களே உருவாக்குறதா இருக்கணும். ட்ரேடிங் பிளான் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். அது முழுக்க முழுக்க ஒருவரோட சைக்காலஜி பத்தியானது. உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பிளான் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்க ஸ்ட்ராட்டஜில மெட் ஆகணும். அந்த ஸ்ட்ராட்டஜில என்ட்ரி எக்ஸிட் எங்க வருதுன்ற ஆப்ஷனோட சேர்த்து ட்ரேடிங் பிளான் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போகும். உங்க ட்ரேடிங் பிளான் மெட் ஆனா மட்டும் ட்ரேட் எடுங்க. அதர் ட்ரேட வாட்ச் மட்டும் பண்ணுங்க. நிறைய பேர் ஏனோதான என்ட்ரி கொடுப்பாங்க. அது டிசிப்ளின்ல வராது. உங்க ட்ரேடிங் பிளான் உங்களுக்கு அக்யூரசி கொடுத்தா மட்டும் ட்ரேட என்ட்ரி பண்ணுங்க. அதுதான் பியூர் டிசிப்ளின். செகண்ட் பார்க்க போற விஷயம், மேனேஜ் யுவர் ரிஸ்க். உங்களுக்கான ரிஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம் இன்னைக்கு. ரிஸ்க்ன்றது பர்சன்டேஜ்ல பாக்குறது ரொம்ப நல்ல விஷயம். எப்பயுமே ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ்ல பார்க்க ஆரம்பிங்க. பர்சன்டேஜ் தான் ஒரு பிசினஸ் டேர்ம்ல நீங்க பாக்குற விஷயமா மாறும். சோ பிசினஸா இதை பாருங்க. இன்னைக்கு நான் ரிஸ்க் எடுக்க போறேன், இந்த வாரத்துக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன், இந்த மாசத்துக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன்றதை நீங்க முடிவு பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப பியூர் டிசிப்ளினா உங்ககிட்ட இருக்கும். தேர்ட் பார்க்க போற விஷயம், கண்ட்ரோல் ஒரு எமோஷன். உங்க எமோஷனை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது மட்டும் தான் உங்களை உயர்த்தும். ஏனோ தானே ட்ரேட் எடுக்காம, எமோஷன் பீக் ஆகி மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணாம, ரிவெஞ்ச் எடுக்காம, ஓவர் ட்ரேட் பண்ணாம ரொம்ப காமா டிசிப்ளினா ட்ரேட் எடுங்க. அது எமோஷனை ரொம்ப காமா வச்சுக்கும். அது எப்படி நடக்கும்னா, நீங்க ட்ரேடிங் பிளான் கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் உங்களால எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுக்க முடியும். நீங்க கண்ணாப்பினால என்ட்ரி எடுக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட ட்ரேடிங் பிளான் இருக்காது. ட்ரேடிங் பிளான் கிரியேட் பண்ணும்போது எமோஷன் கட் ஆகும். அதோட சேர்த்து உங்க மைண்ட் செட்டும் கரெக்டா இருந்தா மட்டும் தான் எமோஷன் பீக் ஆகாம ட்ரேட் பண்ணுங்க. எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க மெடிடேட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்களை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணும்போது எமோஷன் கண்ட்ரோல் ஆகும். எமோஷனை கட்டுப்படுத்த முடியும். இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டிசிப்ளின். ஃபோர்த்தா பார்க்க போற விஷயம், ஃபோக்கஸ் ஆன் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஒரு விஷயம் கிடைக்கும். சோ என்னைக்காவது ஒரு நாள் ட்ரேட் பண்ணாம கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. மார்க்கெட்டோட சக்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் மட்டும்தான். கன்சிஸ்டன்சியா விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் அதோட தவறுகளும் சரியான விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை நம்ம அணுக முடியும். சோ கன்சிஸ்டன்சியா ட்ரேட் பண்ணுங்க. அது உங்களை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏதோ ஒரு நாள் லக்ல ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு ட்ரேட் பண்ணாம கன்சிஸ்டன்சியா, சின்ன ப்ராஃபிட்டா இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா ஒரு ரிஸ்க் ரிவார்ட்ல மெட் ஆகிற மாதிரி ட்ரேட் எடுங்க. சூப்பரா இருக்கும். அதுவும் ஒரு பியூர் டிசிப்ளினான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்க்க போற டிசிப்ளின், யூஸ் அ ப்ராப்பர் பொசிஷன் சைசிங். உங்க கேபிட்டல் எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி பொசிஷன் சைஸ் சூஸ் பண்ணுங்க. இந்த டாபிக் பத்தி நம்ம செப்பரேட்டாவே பேசுவோம். உங்களோட பொசிஷன் சைசிங் உங்க கேபிட்டலுக்கு கரெக்டா இருக்கணும். அந்த பொசிஷன் சைஸ் மட்டும் தான் ட்ரேட் எடுங்க. ஃபுல் கேபிட்டல் வச்சு ட்ரேட் எடுக்காதீங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்துரும். உங்களுக்கு எமோஷனா பயங்கரமா ஒரு அஃபெக்ட கொடுத்துரும். சோ பொசிஷன் சைசிங் கரெக்டா எடுங்க. எவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்கீங்களோ அதுல எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பொசிஷன் சைசிங் எடுங்க. இதை பத்தி நம்ம செப்பரேட்டாவே பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம், ஸ்டே எஜுகேட்டட். மார்க்கெட்ல எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கத்துக்க மார்க்கெட்ல நம்ம புரிஞ்சுக்கவே இருக்க முடியும். சோ டே பை டே கத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எஜுகேஷன், கல்வி மட்டும்தான் உங்களை உயர்த்திக்கிட்டே போகும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட இன்கம் சோர்ஸும் அதிகமாகும். சோ மார்க்கெட்ன்றது மட்டும் இல்ல, எந்த ஃபீல்ட்ல போனாலும் அதுல நீங்க டாப் வரணும், அந்த ஃபீல்ட்ல நீங்க ஜாம்பவானா மாறணும்னா அதை ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ஆழமா அதை கத்துக்கோங்க. எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிசிப்ளின் தான். நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம், பிராக்டிஸ்